தொல் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர். பெரம்பலூர் மாவட்டம் அங்கனூர் கிராமத்தில் பிறந்தவர். அரசு ஊழியராக பணியாற்றி அரசியலுக்குள் நுழைந்து அரசியல் கட்சி தலைவரானார் திருமாவளவன். ஒடுக்கப்பட்டோர் உரிமை, தமிழ் தேசியம், ஈழத்தமிழர் ஆதரவு, சமூக நீதி என்று இயங்கிய திருமாவளவனின் நேரடி அரசியல் வாழ்க்கை பாரதிய தலித் பாந்தர் இயக்கத்தில் இருந்து தொடங்கியது. அந்த அமைப்பின் தமிழக அமைப்பாளர் மலைச்சாமியின் மறைவுக்கு பிறகு அவருடைய பொறுப்பை திருமாவளவன் ஏற்றுக்கொண்டார். பாரதிய தலித் பாந்தர் என்ற பெயரை இந்திய ஒடுக்கப்பட்டோர் சிறுத்தைகள் என்று மாற்றினார் திருமாவளவன். பின்னர் அந்த அமைப்பு 1992ஆம் ஆண்டு முதல் விடுதலை சிறுத்தைகள் என்ற பெயரில் செயல்படத் தொடங்கியது. தாழ்த்தப்பட்ட மக்களின் உரிமை குரலாக ஓங்கி ஒலித்த திருமாவளவனுக்கு தேர்தல் அரசியல் மீது ஆரம்பத்தில் நம்பிக்கை கிடையாது. வட மாவட்டங்களில் அடர்த்தியாக வசிக்கும் தாழ்த்தப்பட்ட மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்ற திருமாவளவனை தேர்தல் அரசியலுக்கு அழைத்து வந்தவர் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. மூப்பனார். 1999 மக்களவை தேர்தலில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்டார் திருமாவளவன். 2.25 லட்சம் வாக்குகளை பெற்றாலும் அவருக்கு 2ஆம் இடமே கிடைத்தது. திருமாவளவன் முதல் முறையாக சட்டமன்றத்துக்குள் நுழைந்தது 2001ஆம் ஆண்டில்தான். மங்களூர் தனி தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் திருமாவளவன். பின்னர் திமுகவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களில் வன்னியர்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் இடையிலான மோதல் போக்கை தணிக்கும் வகையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாசுடன் கரம் கோர்க்க தயாரானார் திருமாவளவன். தமிழ் பாதுகாப்பு இயக்கம் என்ற பெயரில் ராமதாசும் திருமாவளவனும் சில காலம் இணைந்து செயல்பட்டனர். 2004ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலின் போது அதிமுக திமுகவுக்கு மாற்றாக மக்கள் கூட்டணி என்ற தனி அணியை அமைக்கும் பணியை முன்னெடுத்தார் திருமாவளவன். அந்த அணியில் புதிய தமிழகம், மக்கள் தமிழ் தேசியம், ஐக்கிய ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றன. ஆனால் அந்த முயற்சி வெற்றி பெறவில்லை. சட்டமன்ற பங்களிப்பை பாதியிலேயே துறந்தவர் திருமாவளவன். ஆனாலும் அவருக்கு 2009ஆம் ஆண்டு இந்திய நாடாளுமன்றத்துக்கு செல்லும் வாய்ப்பு கிடைத்தது. திமுக கூட்டணியில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் திருமாவளவன். ஆனால் 2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழந்துவிட்டார் திருமாவளவன். 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக திமுகவுக்கு மாற்றாக ஓர் அணியை கட்டமைக்கும் முயற்சியை முதலில் முன்னெடுத்தவர் திருமாவளவன். கூட்டணி ஆட்சி என்ற கோரிக்கையை முன்வைத்து அவர் எடுத்த முயற்சிகள் தற்போது மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகளின் பங்களிப்புடன் மக்கள் நல கூட்டணியாக உருவாகி தேர்தலை சந்திக்கிறது.